வணக்கம் வெண்டார்ஸ். நம்மளுடைய வெண்டார் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எவ்வளோ லாகின் பண்ணியிருக்கோம், நம்மளோட லாகினர்ஸ் எவ்வளோ, நம்ம எவ்வளோ வந்து ட்ரிப்பு கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்கோம், எம்டி கிலோமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, சரிங்களா, டெட் கிலோமீட்டர் எவ்வளோ ரன் பண்ணியிருக்கோம். அதாவது நம்மளுடைய டிரைவர் ஆப்பில் ஆன்லைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த கேப் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா, அந்த கேப் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய டே வைஸ் இல்லைன்னா மந்த்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேப் பர்ஃபார்மன்ஸ் கீழே டுடே, எஸ்டர்டே, லாஸ்ட் 7 டே, திஸ் மந்த்து, கஸ்டம் அப்படின்னு சொல்லி இந்த 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இன்றைக்கோட பார்க்குறோம் அப்படின்னா இந்த டுடே செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டிஃபால்ட்டாக வந்து டுடே இருக்கும். இதில் இன்றைக்கி நம்ம எவ்வளோ மணி நேரம் லாகின் பண்ணியிருக்கோம், ஆவரேஜ் லாகினார் எவ்வளோ, ரெவன்யூ இன்றைக்கி எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம், ஆவரேஜ் ரெவன்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 12 மணி நேரத்துக்கு, நம்ம அந்த 12 மணி நேரத்தில் எவ்வளோ ரெவன்யூ வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, அந்த டார்கெட் வந்து எவ்வளோ நம்ம லாகின் பண்ணதுக்கு இந்த டார்கெட் வந்து ஃபிக்ஸ் ஆகும். இந்த டார்கெட்டுக்கு எவ்வளோ வாடகை வந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது இங்கே கீழே காமிச்சிருக்கோம். சரிங்களா, இது வந்து இன்றைக்கி எவ்வளோ வாடகை ஓட்டியிருக்கோம் அப்படிங்கிறது காட்டுறது ரெவன்யூ டீட்டெயில்ஸ். கீழே வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் டீட்டெயிலில் நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணது, கஸ்டமர் வண்டியில் ஏற்றுனதுக்கப்புறமா நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணுற வரைக்கும் ஓடின கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் கிலோமீட்டர். நம்ம ட்ரிப்புக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு ட்ரிப் அசைன் ஆகுது. ஸோ ட்ரிப் அசைன் ஆனதுலேருந்து கஸ்டமரை போய் பிக்கப் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா எம்டி கிலோமீட்டர். சரிங்களா, அதாவது நம்ம வெயிட்டிங்கில் இருக்கோம், ஃப்ரீ ஸ்டேட்டஸ் ட்ரிப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு ட்ரிப்பு அசைன் ஆகுது, பிட் அசைனோ இல்லை டைரக்ட் அசைனோ ஆகுது. அதை அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து நம்ம இருக்கிற இடத்துலேருந்து கஸ்டமர் இருக்கக்கூடிய இடத்துக்கு மூவ் பண்ணி போகிற கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா எம்டி கிலோமீட்டர். அடுத்து டெட் கிலோமீட்டர். நம்ம ஆன்லைனில் வச்சுக்கிட்டு நம்ம வண்டியை வந்து சும்மா எந்த ட்ரிப்புமே அசைன் ஆகாமல் நம்ம வண்டி மூவ் பண்ணுவோம். இப்போ கோயம்புத்தூர் போய் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிட்டன் எம்டியாக வரும். அந்த கிலோமீட்டர் ஆன்லைனில் இருக்கிறப்ப ஓடுற கிலோமீட்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெட் கிலோமீட்டரில் காட்டும். சரிங்களா, இந்த 3 கிலோமீட்டர் சேர்ந்தது தான் டோட்டல் கிலோமீட்டர். அதே மாதிரி பீக்கார் ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீக்கார் டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பீக்கார் அப்படிங்கிறது ஒரு சில நாட்களில் முகூர்த்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா காலைல 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி காலையில் ஒரு 11 மணி வரைக்கும் இருக்கும். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி நார்மல் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா காலைல 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 10 மணி வரைக்கும் இருக்கும். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நைட்டு 9 மணி வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீக்காரில் அதிகமான வாடகைகள் நம்ம எடுத்து ஓட்ட முடியும். ஸோ அந்த பீக்காரில் நம்ம எவ்வளோ மணி நேரம் அவைலபிள் இருந்திருக்கோம், அது எவ்வளோ அவைலபிள் இருந்துச்சு, நீங்கள் எவ்வளோ மணி நேரம் அதில் லாகின் பண்ணியிருக்கீங்க, அதில் மட்டும் அந்த பீக்காரில் மட்டும் நீங்கள் எவ்வளோ ரெவன்யூ சம்பாரிச்சிருக்கீங்க, ஸோ அது ஆவரேஜ் 12 மணி நேரத்தில் எவ்வளோ அப்படிங்கிறது இதில் காட்டும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ட்ரிப்பு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஒன்லி பீக்காரில் மட்டும். சரிங்களா, அந்த பீக்கார் செட் பண்ணியிருக்கிற அந்த பீக்காரில் மட்டும் நம்ம எவ்வளோ ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த டீட்டெயிலை நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி கேபோட ரேட்டிங்கை வந்து நம்ம இதில் பார்த்துக்க முடியும். ஸோ 5 out of 4.9 இருக்குது. மொத்தம் வந்து 85 பேர் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அதில் 95% பேர் வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, எக்ஸலண்ட் அப்படிங்கிறது 5 ஸ்டாரு, குட் அப்படிங்கிறது 4 ஸ்டார், ஆவரேஜ் அப்படிங்கிறது 3 ஸ்டார், பிலோ ஆவரேஜுங்கிறது 2 ஸ்டார், புவருங்கிறது 1 ஸ்டார். சரிங்களா, அதில் 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 95 பேர், 100க்கு 95 பேர் கொடுத்துருக்காங்க. அதாவது 85 பேரில் கிட்டத்தட்ட 80 பேர் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்டார் ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜுங்கிறது ஒரு ஆள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஸ்டார் ரேட்டிங் வந்து இதாகும்.